ஏப்ரல் 3, 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல்லில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு நிகரான செய்தியாளர் லிபிகா, விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழகத்தில் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. 4 மற்றும் 5 ஆகிய 2 தேதிகளில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த ஒரு வார காலத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் அதே போன்று மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.